இங்கே தமிழ்நாட்டு துணை முதல்வர் பிரச்சனை, நான் முதலமைச்சராக இயங்குவதற்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். துணை முதலமைச்சராக விருப்பம் இல்லாம தான் உதயநிதி இருக்காருங்கிறீங்களா? நடிக்கிறது அவர் இதை ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி நினச்சிக்கிட்டார். எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி பொம்மை முதலமைச்சர்னா அப்ப உண்மையான முதலமைச்சர் யாருங்கிற கேள்வி இருக்கு. கிச்சன் கேபினட் சபரீசனை தாண்டி தமிழக அரசாங்கம் செயல்படுதுன்னு ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை உதயநிதிக்கு எந்த கூட்டம்னாலும் அவர் போய் அட்டன் பண்ணுறது கிடையாது. 11 மணிக்கு முன்னாடி எந்த கூட்டம் போட்டாலும் அவரால் காலையில் எந்திரிச்சு வர முடியலங்கிறது தான் பிரச்சனை. வணக்கம். தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பின்பு 11.19% உயர்ந்திருக்குன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமையாக சொல்றாரு. இதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? இல்லை எனக்கு அது அந்த டேட்டாவே சரியான ஒரு டேட்டாவான்றதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம். எனக்கு மட்டும் இல்லை, இந்த எக்கனாமிக்ஸ் காலம் எப்பயுமே ரெகுலராக உங்களுக்கு அது ரெகுலராக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன ஜூலை ஆகஸ்ட்டு ஏப்ரலில் ஒரு டேட்டா கொடுத்தாங்க. அந்த டேட்டாவில் தமிழ்நாட்டோட உண்மையான வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது 9.6. சரிங்களா? அப்போது ஏப்ரலில் கொடுத்த வளர்ச்சி விகிதம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்துக்குள்ளே 2% டக்குன்னுலாம் ஒரு 4 மாதத்துக்குள்ள ஒரு குவார்ட்டர் பீரியடில் உயர்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் இந்த புள்ளி விவரத்தை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தானே கொடுத்துருக்கு சார். அதுதான் அங்கே ரொம்ப நம்ம சந்தேகத்துக்குரிய விஷயமா பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரியான டேட்டா கொடுக்கறதுல நிறைய மேனிப்புலேஷன் நடக்குது. ஆனால் அந்த பிஜேபி அதிமுக கூட தானே கூட்டணியில் இருக்கு. இல்லை, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால ஆட்சி செய்கிறது திமுக. சரிங்களா? அப்போ இந்த டேட்டா எப்படா இங்கே மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அவங்க கொடுத்த டேட்டா. பிகாஸ் அவங்க தேர் ஆல் எக்ஸ்பர்ட் இன் இந்த சப்ஜெக்டில். ஸோ அவங்க கொடுத்த டேட்டாவில் அந்த டபுள் டிஜிட்டில் ஏப்ரல் மாதம் வரலை, அது 9.6 நிற்கிது. சரிங்களா? அப்புறம் நீங்கள் திடீர்னு 4 மாதத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டேட்டா கொடுக்குது, அது டபுள் டிஜிட்டில் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுவே ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமான்றது தெரியல. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனே மிகப்பெரிய சதிகளில் ஈடுபடுது, அவங்களே பெரிய டேட்டா மேனிப்புலேஷனில் ஈடுபடுறாங்கன்ற விஷயம் ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ அந்த காலகட்டத்தில் மத்திய அரசு கொடுக்கின்ற டேட்டாங்கிறது சரியாக இருக்குமான்றது தெரியல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, மத்திய அரசில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காகவே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. எஸ், அந்த டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகளாக செயல்படலை சரியா. அதையும் நீங்கள் எப்படி உங்க ஒரு புள்ளி விவரத்தை கொடுப்பாங்க, அந்த புள்ளி விவரம் தமிழக அரசு பெருமையா சொல்ல முடியும் வெளியில? அப்ப பிஜேபி அரசு மீது அதிமுக சந்தேகப்படுதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு, அல்லது பிஜேபி திமுகவுக்கு சாதகமா செயல்படுதாங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு. இது நீங்க அதிமுக சந்தேகப்படுதா அப்படிங்கிறத விட இந்த சமூகத்தின் மீது உண்மையான அக்கறை இருக்கின்ற ரெகுலரா இந்த சமூகத்தை வாட்ச் பண்ற யாருமே இந்த கேள்வியை எழுப்புவாங்க சார். என்ன சார், ஏப்ரல் மாதம் நீங்கள் 9.6ன்றாங்க மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். சரிங்களா? அவங்க கொடுக்கின்ற விஷயங்கள், ஏன்னா அவன் எல்லாத்துலேயுமே அந்த சப்ஜெக்டில் அங்கே இருக்கிற எல்லாருமே எக்ஸ்பர்ட். அதுதான் அவங்க முழு நேர வேலையே இதுதான் அவங்களுக்கு. அப்போது அவங்க கொடுக்குற டேட்டாவும் மத்திய அரசு கொடுக்குற டேட்டாவும் டிஃபர் ஆகாது. இப்போ இந்த எக்கனாமிக்ஸ் நல்லா படித்தவங்களுக்கு தெரியும், உண்மையான வளர்ச்சி விகிதம்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் இந்த மாதிரி போலியாக காட்டுற வளர்ச்சி விகிதமும் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஒருவேளை மத்திய அரசு சொல்கிற மாதிரி இவங்க டபுள் டிஜிட்டில் போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டோட இந்த விவசாயம் சார்ந்த வளர்ச்சிங்கிறது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது -5 போயிட்டுருக்கு. எவ்வளவு? -5 போகுது அப்படின்னா நம்ம ரொம்ப நெகட்டிவாக போயின்னு இருக்கோன்னு அர்த்தம். அப்போது இங்கே அந்த கால்நடை சார்ந்த தொழில்கள்ங்கிறது வளர்ச்சி விகிதத்தில் இருக்குது, ஆனால் விவசாயம் சார்ந்ததுங்கிறது மைனஸில் போகுது. அப்போ நீங்கள் ஜிடிஎஸ்பி கால்குலேட் பண்ணும்போது இதெல்லாம் சேர்ந்து தான் அது கணக்கில் வரும். ஒரு வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறதோ நீங்கள் ஜிடிஎஸ்பி கால்குலேட் பண்ணுறதோ இது எல்லாமே அதோடு சேர்ந்து தான் வரும். அப்படிங்கும்போது என்னை பொறுத்தளவு நாச்சியால் சுகந்தி என்கின்ற தனிப்பட்ட ஜேர்னலிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த டேட்டா மேலே நம்பிக்கை இல்லை. 5 மாதங்களுக்குள் ஏப்ரல்லேருந்து நீங்கள் இப்போ ஆகஸ்ட்
இந்த இதுக்குள்ளே நீங்கள் வந்து 5 மாதங்களுக்குள்ள ஒரு டபுள் டிஜிட்டில் வளர்ச்சி போடுவதற்கு சாத்தியம் இல்லை. இதே இது வந்து இன்றைக்கி இவங்க இவ்வளோ கூவுறாங்கல்ல, மத்திய அரசை நீங்கள் குறை சொல்கிறீங்க, ஆனால் அந்த மத்திய அரசு கொடுக்குற டேட்டா உண்மையாக பொய்யாங்கிறது உங்களுக்கு இத்தனைக்கும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சுருக்கீங்க, பொருளாதாரத்துக்குன்னு ஒரு ஆய்வுக்குழு வச்சுருக்கீங்க, அதில் வந்து நோபல் பரிசு வாங்கினவங்களையெல்லாம் நீங்கள் மெம்பராக வச்சுருக்கீங்க. இப்போ வந்து அதில் வந்து முன்னாள் இவங்க ஆர்பிஐ கவர்னர்லாம் இருக்காங்க, நீங்கள் அவங்கள்ட்ட அதை செக் பண்ணலாமே உண்மையிலுமே இந்த டேட்டா பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறத. பொய்யா இருந்தா அவங்க எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. திமுக அரசு இங்க மக்கள்கிட்ட பொய் சொல்லுதுன்னு கூட அவங்க ஸ்டேட்மெண்ட் இல்ல. இந்த டேட்டா நான் வந்து இந்த டேட்டாவே சந்தேகப்படுறேன் சார். அப்ப இதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசும்பொழுது தேவை ஏற்பட்டால் பிஜேபியை நாங்கள் எதிர்த்து அல்லது எதிர்மறையா கருத்துக்கள் விமர்சனம் பண்ண தயாரா இருக்கும் அப்படின்னு சொன்னாரா? சரி, இப்போ இது நான் வந்து அது எதிர்மறையான விஷயங்கிறது இதுக்காக மட்டும் கிடையாது. பிஜேபியை நாங்க விமர்சனம் பண்ண ரெடியா இருக்கோம் அல்லது தேவை ஏற்பட்டால் கூட்டணியில நான் இருக்கிறேங்கிறதுக்காகவே, கூட்டணியோட பிஜேபியில இருந்தாலும் சரி காங்கிரஸ்ல இருந்தாலும் சரி அவங்க மத்தியில ஆட்சியில இருக்காங்கிறதுக்காக அவங்களை நம்ம விமர்சனம் பண்ணவே கூடாதுன்னு எந்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷனும் கிடையாது. நம்ம அப்படி கண்டிஷன் போட்டுக்கிட்டா கையெழுத்து போட்டு கொடுத்தா திமுகவுக்கு ஆதரவா ஒரு புள்ளி விவரத்தை மத்திய அரசு கொடுக்குது. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி தேவைக்கு ஏற்ப பிஜேபியை நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம்னு சொல்றாரா? ஏமா இது வந்து உங்களுக்கு நெசசிட்டி இல்லை. இப்ப நீங்க அதே பாத்தீங்கன்னா அதிமுகவோட சாதனைன்னு சொல்லிட்டு இப்போ திமுக மாதிரி நாங்களும் உட்காந்து கூவுறதுனா கூவலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் இந்த வளர்ச்சி விகிதம் வந்து கொரோனா காலகட்டத்தில் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுமே நெகட்டிவ்ல போகுது. 19 லாக்டவுன் சொல்றீங்களா? எஸ், 2019, 20, 21 அந்த கொரோனா பீரியட்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே, இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த உலகமே பொருளாதார வளர்ச்சியில ரொம்ப பெருசா இருக்கிறதா காட்டிக்கப்படுகின்ற மாநிலங்கள் கூட மைனஸ்ல போகுது. ஆனா அப்பையும் தமிழ்நாடு பிளஸ்ல தான் இருந்துச்சு. அப்போ அதிமுக ஆட்சி. காரணம் விவசாயிகளா? அது வந்து ஒரு நீங்க வந்து பொருளாதாரங்கிறத விவசாயத்தை மட்டும் வச்சு கலெக்ட் பண்ண, அது வந்து சர்வீஸ் செக்டார் எல்லாமே இருக்குது. சுயசார்பு பொருளாதாரம் அதுதான் காரணம் அந்த நேரத்தில் கை கொடுத்தது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அது வந்து என்னன்னா தமிழ்நாடு வந்து ஒரு பொருளாதார ரீதியாக வளர்ந்துருக்குதுன்னா அது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை சார். அது காமராஜருக்கு அவர் சிஎம்மாக இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலத்துலேருந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இங்கே ஒரு ஸ்டாண்டர்டான பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு அது இங்கே உள்கட்டமைப்பு மாநிலங்களை சுயசார்பு பொருளாதாரம் அதிகம், அதனால அது கை கொடுத்தது அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. இங்கே வந்து மற்ற மாநிலங்களை விட இங்கே சர்வீஸ் செக்டார் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஓகே, அது நீங்கள் விவசாயம் வந்து நமக்கு குறைஞ்சி சர்வீஸ் செக்டார் வந்து பெரிய அளவில் போயிருக்குது, அதுவும் மிகப்பெரிய காரணம். அதனால வந்து இங்கே சுயசார்பு பொருளாதாரம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு சுயசார்பில் நம்ம ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த பிஜேபி கொண்டு வந்த ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிங்கிற மாதிரியான விஷயங்கள் இங்கே பெரிய அளவில் எடுபடலை. அதனால் இந்த வளர்ச்சி விகிதம்னு சொல்கிற இந்த டேட்டா, அதுவும் இந்த டேட்டாவை தூக்கிட்டு இவங்க சுற்றுற இந்த சுத்தல் தான் ரொம்ப காமெடியாக. அப்போ திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிங்கிறது உண்மையா அப்புறம் போலியா வடிவமைக்கப்பட்ட இதான்? சார், இப்போ நான் உங்கள்ட்ட சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு குடும்ப தலைவர் தானே, குடும்ப தலைவர். உங்களால் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து வர வருமானத்துக்குள்ளே வச்சு குடும்பம் நடத்திட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ கடந்த ஒரு 4 வருஷமாக உங்கள் வளர்ச்சிக்கும் உங்கள் சக்திக்கும் மீறி நீங்கள் கடன் வாங்குறீங்க. கடன் வாங்கி அந்த காசை வச்சு என்ன பண்ணனே உங்கள்கிட்ட அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அப்போ நீங்கள் நல்ல குடும்ப தலைவரா? நீங்கள் நல்ல நிர்வாகியா? கடன் நிறையா வாங்கியிருக்கீங்க சார், அந்த கடனை வச்சு என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியலன்றீங்க. புரியுதா? தமிழ்நாடு அரசு அதை தான் இப்போ பண்ணி வச்சிருக்குது. அளவுக்கு மீறி கடன் வாங்கி இருக்கு. ஆமா, நீங்க என்னைக்கா இருந்தாலும் தமிழ்நாடு அரசுக்கு ஆபத்து, அது யார் முதலமைச்சராக இருந்தாலும் அப்படின்னு தான் இதை பார்க்கணுமா? ஆமா, நீங்க வந்து வளர்ச்சி, அதாவது ஜிடிஎஸ்பியை விட 26%, அது 25% தான் உங்க இது. ஆனா எந்த கவர்மெண்ட்டுமே 25% கொண்டு போய் நிறுத்தாது. அது வந்து ஒரு 20% இது. அதிமுகலாம் இருந்தபோது அது 20%, 18%க்குள்ளேயே தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக கவர்மெண்ட் அது 26 வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தி இருக்குது. நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சக்திக்கு மீறி கடனை வாங்கி வச்சுட்டீங்க. கிட்டத்தட்ட 4.38 லட்சம் கோடி. அப்புறம் எப்படி இரட்டை பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு மார்த்தட்டிக்கிறாங்களே, அது எப்படி? அதைத்தான் கேள்வி கேட்குறோம். இங்கே நீங்கள் வந்து இத்தனை கோடி கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, அரசாங்கத்தோட வருமானம் ஒரு பக்கம் அதிகரிச்சிருக்குது. அரசாங்கத்தோட வருமானம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதிமுக ஆட்சியை விட. திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வரி போட்டுட்டீங்க. குப்பைக்கு இந்தியாவில் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். குப்பைக்கு எப்படி வரி போட முடியும்? குப்பைக்கு எப்படி சொல்கிறீங்க? இதை வச்சு குப்பைக்கு வரி போட்டிருக்காங்க சார். குப்பையை அள்ளுவதற்கும் குப்பையை போடுறதுக்குமான ஒரு வரி விதிச்சிருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் கடந்த 7 நாளா ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நீங்க வந்து போராட்டத்தை கண்டினியூ பண்ணக்கூடாது, கலைச்சரணும்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்கள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எச்சரிச்சிருக்கு. குப்பைக்கு வரி விதிக்கிறாங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த தொழிலாளர்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செய்ய முடியும்ல. நீங்க நலத்திட்டங்கள்லாம் ஒன்றும் அவங்களுக்கு செய்ய வேண்டாம் சார். அவங்க கேட்கறது சம்பளம்.
அந்த சம்பளத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் அந்த போராட்டம். கேட்ட சம்பளத்தை கொடுங்க சார். நீங்கள் எங்ககிட்ட வந்து ஏன் 7 நாளாக போராடுறார்கள், அதை வந்து 7 நாளாக போராடுறது இது வேறு மாநிலம்னா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க, பார்த்தீங்களா சங்கிகள் மாநிலத்தில் எப்படி நடக்குதுன்றவீங்க. நீங்களே இப்போ சங்கியாக மாறி உட்காந்துருக்கு. திமுக அரசாங்கமே இன்றைக்கி சங்கியாக மாறி உட்காந்துருக்கு. நீங்கள் வந்து இந்த என்ன பண்ண சேகர்பாபு போன தீபாவளி அப்போது இந்த மக்கள் இதே மாதிரி 3 நாள் போராட்டம் பண்ணப்போ அவங்கள கூப்பிட்டு ஒரு ஷாமியானாவை போட்டு சோறு போட்டு அனுப்பிச்சி விட்டார். நாங்கள் பற்றியா சரி சமமாக நடத்துகிறோன்னு. இந்த தடவை நீங்கள் அந்த நாடகத்தை கூட நடத்தலையே. 7 நாளாக போராடிட்டு இருக்காங்க, நீங்கள் போலீஸை வச்சு நீங்கள் மிரட்டுறீங்க. அப்படிங்கும்போது இந்த அரசாங்கம் வந்து எந்த விஷயத்தை செய்யணும் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக செயல்படுறாங்க. அப்படிங்கிறது அவங்க வந்து அவங்களுக்கு நிர்வாகமே தெரியல அப்படிங்கிறத தான் திருப்பி செகண்ட் பை செகண்ட் அவங்க நிர்வகிச்சுட்டே இருக்காங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்ற மாதிரி இது ஒரு பொம்மை அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தானா? அவர் ஆமாம், நிர்வாகங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் அவர் வந்து. அப்போ யாரு தான் ஆட்சி நடத்துகிறான்? மக்கள் கேள்வி கேட்பாங்களா? இப்போ யார் தான் ஆள்றா? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி பொம்மை முதலமைச்சர்னா அப்போ உண்மையான முதலமைச்சர் யாருங்கிற கேள்வி இருக்குல்ல. கிச்சன் கேபினெட் சபரீசனை தாண்டி தமிழக அரசாங்கம் செயல்படுதுன்னு ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் இந்த அரசாங்கத்தை தலைமைச் செயலகத்துக்கு டெய்லியும் போயிட்டு வர ஒரு பத்திரிகையாளர் யாரையாவது கேட்டு பாருங்க. ஏன் கிச்சன் கேபினெட் கேட்டு பாருங்க சார், கேட்டு பாருங்கள். சபரீசனை மீறி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆக்ஷன் செய்கிறாங்க, ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னு ஏதாவது நேர்மையான ஒரு பத்திரிகையாளர் பதிவு செய்யட்டுமே. அப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதை பண்ணலையா? அவர் நடத்தலையா நிர்வாகம்? சார், உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அவர் காலையில் 10 மணிக்கு எந்திரிச்சு 11 மணிக்கு ஆஃபீஸ் 10 மணிக்கு எந்திரிக்கிறதே அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். அவரை போய் நீங்கள் வேலை பாருங்கள், வேலை செய்யுங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னா இது நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு கேள்வி கேட்பாங்க. சரி, அவர் சட்டமன்ற கூட்டத்தோடு நடக்கும்போது எத்தனை கூட்டத்துக்கு டைமுக்கு வந்தார், எத்தனை நாள் லீவ் போட்டார் கேளுங்க. ஏன் சார் ஒரு முதலமைச்சர் தன்னோட மகன் வந்து சட்டமன்றத்துக்கு வரலைன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்கூலில் அம்மா அப்பா லீவ் லெட்டர் எழுதி கொடுப்பாங்களா? ஆஸ் மை சன் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஹி அன்ஏபிள் டு அண்டர் இந்த கிளாஸுங்கிற மாதிரி அவருக்கு எழுதி கொடுத்துருக்காரு. அவர் வந்து வாசிக்கிறாரு, உதயநிதி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு வரமாட்டார். இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்லையா? அவர் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை உதயநிதிக்கு எந்த கூட்டம்னாலும் அவர் போய் அட்டன் பண்ணுறது கிடையாது. 11 மணிக்கு முன்னாடி எந்த கூட்டம் போட்டாலும் அவரால் காலையில் எந்திரிச்சு வர முடியலங்கிறது தான் பிரச்சனை. இங்கே தமிழ்நாட்டு துணை முதல்வர் பிரச்சனை. அவர் ஒரு நான் முதலமைச்சராக இயங்குவதற்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறார். ஒரு ஆளை கொண்டு வந்துட்டு துணை முதலமைச்சர் நீங்கள் மீடியா தான் சார் போகிறீங்க. துணை முதல்வர் அவரே என்னை விடுங்கன்ற ரேஞ்சில் தான் இருக்கார். அப்போ அது துணை முதலமைச்சராக விருப்பம் இல்லாமல் தான் உதயநிதி இருக்காருங்கிறீங்களா? அவர் ஏதோ சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி நடிச்சார் சார். துணை முதல்வராக கடைசி படமும் முடிச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சினிமாவை நடிக்காம தானே இருக்கார். நடிக்கிறது அவர் வந்து இதை வந்து ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி நினச்சிக்கிட்டார். நம்ம இஷ்டத்துக்கு டைமுக்கு போகலாம், லேட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி காத்தால எழுந்திரிச்சு ஒரு 12 மணிக்கு ஆஃபீஸுக்கு போனால் போதும், அந்த மாதிரி அதை நினச்சாரு. ஆனால் துணை முதல்வருங்கிறது நீங்கள் 24 ஹவர்ஸும் விஜிலண்ட்டாக இருக்கணுங்கிறது தான். ஸோ அந்த கெப்பாசிட்டி இல்லாத ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து நீங்கள் வாரிசு அரசியலில் நாங்கள் தூக்கி விடணும், துணை முதல்வராக வச்சுருக்கணும்னு வச்சுருக்கீங்க. அவர் எனக்கு 11 மணிக்கு முன்னாடி என்னை ஆஃபீஸுக்கு கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சிக்கல் அங்கே அப்படி போயிட்டுருக்குது. நீங்கள் வந்து துணை முதல்வர் எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவார், துணை முதல்வர் வந்து ஆபத் பாந்தவன் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. அப்படின்னா மீடியா உங்களுக்கு அஜெண்டா கொடுத்துருக்காங்க, நீங்கள் கூவுறீங்க, அவ்வளோதான். அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.